அனைவருக்கும் வணக்கம். 10th மேக்ஸில் எக்ஸசைஸ் 3.1 ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாம். ஃபார்ம் த பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன் இந்த ஃபாலோயிங் ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஃபைண்ட் த சொல்யூஷன்ஸ் கிராஃபிக்கலி. ஸோ இது இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா சொல்யூஷன் கண்டுபிடிக்கணுமா, அதே நேரத்தில் சொல்யூஷனை வந்து கிராஃப் போட்டு நம்ம கண்டுபிடிக்க சொல்லிட்டாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கொடுத்துருக்கிற கொஷின்லேருந்து ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். 10 students of class 10 took part in maths quiz. If the number of girls is more than the number of boys, find the number of boys and girls who took part in quiz. Okay. ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஒரு குவிஸில் வந்து மொத்தமாக 10 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்களாம். அதில் 4 பேர் வந்து கேர்ள்ஸ் வந்து பாய்ஸோட 4 பேர் அதிகமாக இருக்காங்களாம். அப்படி இருக்கும்போது எத்தனை பாய்ஸு எத்தனை கேர்ள்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு அவங்க என்ன கேட்குறாங்கன்னா நம்பர் ஆஃப் பாய்ஸும் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸும் கேட்குறாங்களா. அப்போது ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணணும்னா நம்பர் ஆஃப் பாய்ஸையும் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸையும் நம்மள அசியூம் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி சம்ஸில் நம்பர் ஆஃப் பாய்ஸ் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் நம்மளாம் எடுத்துக்கிறோம். நம்பர் ஆஃப் பாய்ஸ் எக்ஸ்னும் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். 10 students of class 10 took part in maths quiz. அப்போ மொத்தமாக சேர்த்து எத்தனை பேர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க? 10. அப்போ எக்ஸ் ப்ளஸ் y is equal to 10. இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கிறேன். அடுத்து இஃப் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இஸ் 4 more than the number of boys. ஸோ இப்போ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், ஒய்ன்னு எடுத்திருக்கோம். பாய்ஸ் வந்து எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இந்த ரெண்டுத்தில் கேர்ள்ஸ் வந்து அதிகமாக இருக்காங்களா, இவங்க அதிகமாக இருக்காங்களா? ஸோ இவங்க அதிகமாக இருக்கும்போது இவங்க 2 பேரும் ஈக்குவலாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த பக்கம் 4 வந்து ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து 10 மெம்பர்ஸ் இருக்காங்க கேர்ள்ஸு, அப்போ பாய்ஸ் வந்து 4 தான் இருப்பாங்க. இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணணும்னா என்ன பண்ணணும், +4 ஆட் பண்ணணும். எதுவும் கூட கம்மியாக இருக்கிற இந்த 6 கூட 4 ஆட் பண்ணால் நமக்கு 10 கிடைச்சிடும். ஸோ அந்த கண்டிஷன் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். இதுக்கான சொல்யூஷன் கேட்டதுனால நம்ம இதை ரெண்டுத்தையும் அப்படியே சால்வ் பண்ணி ஆன்சர் போட்டுடலாம். ஆனால் கொஷினில் கிராஃப் யூஸ் பண்ணி போட சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம கண்டிப்பாக கிராஃப் தான் யூஸ் பண்ணணும். இப்போ கிராஃப் யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு டேபிள் வேணுமா, டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கலாம். எக்ஸு ஒய். ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ 0வாக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 10. இங்கே எக்ஸோட வேல்யூ 5ன்னு எடுத்துக்குவா. 5ன்னு எடுத்தோம்னா ஒய்யோட வேல்யூ 5. அடுத்து எக்ஸை வந்து 10ன்னு எடுத்துக்கிறேன், ஒய்யோட வேல்யூ 0. ஸோ இப்போ இங்கே ஒரு டேபிள் ஃபார்ம் ஆகிடுச்சு. அதே போல் இங்கே எக்ஸோட வேல்யூ 0 எடுத்தோம்னா ஒய்யோட வேல்யூ 4. எக்ஸோட வேல்யூ 2 எடுக்குவா. 2ன்னு எடுத்தோம்னா ஒய்யோட வேல்யூ 6. அடுத்து எக்ஸோட வேல்யூ இங்கே 5 இருக்குது, 5 எடுத்துக்கிட்டோம்னா ஒய்யோட வேல்யூ 9. அடுத்து எக்ஸோட வேல்யூ போதும்னு நினைக்கிறேன். ஓகே, 6 எடுத்தோம்னா இங்கே 10. சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ வந்து கிராஃப் வரையலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு 0, ஒய்க்கு கிராஃபில் வேல்யூஸ் மார்க் பண்ணிக்கலாமா. 1 2 3 4 5 6 7 8 9 10. 0 1 சரி 0 இல்லை 1, இது 0 2 3 4 5 6 7 8 9 10. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு லைன் கம்ப்ளீட் பண்ணிடலாம். எக்ஸோட வேல்யூ 0 வந்தால் ஒய்க்கு வந்து 10. 0, 10 இந்த பாயிண்ட். அடுத்து 5, 5 இந்த பாயிண்ட். அடுத்து 10, 0 இந்த பாயிண்ட். ஸோ இப்போ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், இங்கே கம்ப்ளீட் பண்ணிடுறோம். அடுத்து செகண்ட் லைன் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். செகண்ட் லைனில் என்ன இருக்குது, 0, 4 0, ஒய்யில் வந்து 4 இது. அடுத்து 2, 6 இங்கே இருக்குது. அடுத்து 5, 9 அடுத்து 6, 10 இங்கே தான் வரும். ஓகே, ஸோ இப்போ இதையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது ரெண்டும் ஒரு பாயிண்டில் வந்து மீட் ஆகுதுங்களா.
நல்லா பாருங்கள், இங்கே ஒரு பாயிண்டில் மீட் ஆகுது. அது என்ன பாயிண்ட் பாருங்கள், இது 1 2 3 எக்ஸில் 3 ஒயில் 7. ஸோ அந்த பாயிண்ட் என்ன, 3 7. சரியா? ஸோ இந்த கிராஃப் போட்டுருங்க. ஃபஸ்ட்டு இந்த லைன் வந்து என்னென்னு பார்த்தோம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 10 இது எழுதணும். அடுத்து இந்த லைன் என்னென்னு பார்த்தோம்னா y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 4. ஓகேவா? இப்போ நமக்கு சொல்யூஷன் 3 7 வருது. ஸோ அதை எப்படி எழுதணும்னா எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 3 7. அதாவது எக்ஸோட வேல்யூ 3, ஒய்யோட வேல்யூ 7. இதை நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கணும். வெரிஃபிகேஷன் போட்டு எழுதிக்குங்க. நான் இங்கேயே வந்து எழுதிக்கிறேன். ஓகேவா? நீங்கள் கீழே எழுதிக்குங்க, நான் இங்கே எழுதிடுறேன். ஸோ வெரிஃபிகேஷன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு, இதில் 10 வருதான்னு செக் பண்ணி பார்க்கலாம். 3 + 7 இஸ் ஈக்குவல் டு 10 வருது. அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 4ன்னு இருக்குது. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 4 எக்ஸோட வேல்யூ என்ன 3, 3 + 4 அப்ளை பண்ணால் 7. ஸோ ஏற்கனவே ஒய்யோட வேல்யூ 7 தான் வந்திருக்கா. ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 7. இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. சரி, கரெக்டாக தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இதுலேயே செகண்ட் சப்டிவிஷன் இருக்குது, அதையும் பார்த்துலாம். 5 pencils and 7 pens together cost ₹50. Whereas 7 pencil and 5 pens together cost rupees is ₹46. Find the cost of 1 pencil and that of 1 pen. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஒரு பென்சில் ஒரு பென்னோட விலை என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஒரு பென்சில் ஒரு பென்னோட விலை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா. லெட் price of 1 pencil and 1 pen be x, y respectively. ஸோ இந்த ரெஸ்பெக்டிவ்லினா ஃபஸ்ட்டு என்ன எடுத்தோமோ அதனுடைய வேரியபிள் ஃபஸ்ட்டு வர வேரியபிள். ஃபஸ்ட்டு பென்சில்னால் பென்சிலுக்கு ஃபஸ்ட்டு வர எக்ஸு, பென்னு ரெண்டாவது இருக்குது, ரெண்டாவது வர வேரியபிள் ஒய். ஸோ பென்சிலுக்கு எக்ஸனும் பென்னுக்கு ஒய்னும் எடுத்துக்கணும்னு அர்த்தம். ஓகே, இப்போது அவங்க கொடுத்துருக்க சென்டென்ஸ் வச்சு ஈக்குவேஷன்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கலாம். 5 pencil and 7 pens together. 5 pencils, பென்சில் வந்து எக்ஸ்ன்னு எடுத்தோம், ப்ளஸ் 7 பென்னை வந்து ஒய்ன்னு எடுத்தோம். டுகெதர் காஸ்ட் ₹50. 50 நம்பர் அப்படியே எழுதிக்கலாம். இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாமா. அடுத்து 7 pencil 7x ப்ளஸ் 5 pens 5y is equal to 46. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கலாம். இப்போது எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ அப்ளை பண்ணி இங்கே ஒரு டேபிள் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ எக்ஸு ஒய், எக்ஸுக்கு 0 கொடுக்கலாமா. 0 கொடுத்தா இங்கே கேன்சல் ஆகாது. 1 கொடுத்தோம்னா 45, 2 கொடுத்தா 10, 3 கொடுத்தா 15. ஓகே, எக்ஸுக்கு 3 கொடுக்குறேன். 15 இந்த பக்கம் வந்ததுன்னா 50 - 15 35, ஒய்யோட வேல்யூ 5ன்னு வரும். அடுத்து எக்ஸுக்கு 10 கொடுக்குறேன். 10 5 are 50, அந்த பக்கம் வச்சுன்னா 0 ஆகிடும், 0. அடுத்து எக்ஸுக்கு வந்து ப்ளஸ் 7 17 கொடுக்கலாம். 17 5 are 85, அந்த பக்கம் வச்சோன்னா -85 -5ன்னு வரும். ஸோ மைனஸ்லாம் வேணாம், இருந்தாலும் ஒரு டேர்ம் எடுத்துக்கிறேன், செக் பண்ணி பார்ப்போம். அடுத்து இங்கே எக்ஸு ஒய்யு, எக்ஸோட வேல்யூ 0 கொடுத்தோம்னா ஒய்க்கு வேல்யூ வருதா, இல்லை. 1 கொடுத்தா 2 3 21. ஓகே, 3 கொடுத்துக்கலாம். 3 7s are 21 அப்படி போச்சுன்னா -21 ஆகிடும். மைனஸ் பண்ணோம்னா 25 வரும். ஒய்யோட வேல்யூ 5. அடுத்து எக்ஸுக்கு 10 கொடுத்தா 70 அந்த பக்கம் போச்சுன்னா இல்லை வரல. சரி, 8 கொடுக்கலாம். 8 7s are 56 அந்த பக்கம் போச்சுன்னா -56 -2ன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இது 2 மட்டும் இருக்கட்டும், செக் பண்ணிக்கலாம். x axis x dash, y axis y dash.
இப்போ ஃபஸ்ட்டு லைன் பாருங்கள் 3, 5 1 2 3 4 5 6 7 8 9 10 -1 -2 -3 1 2 3 4 ஓகே ஃபஸ்ட்டு 3, 5 எங்கே வரும் இந்த இடத்துல வருமா எக்ஸில் 3 ஒயில் 5 அடுத்து 10, 0 இங்கே தான் வரும் அடுத்து 17, -5 வேணும்னா பார்க்கலாம் இல்லை அப்படியே இருக்கட்டும் அடுத்து இங்கே செகண்ட் லைன் பாருங்கள் ஓகே இதை லைனை கம்ப்ளீட் பண்ணிடுறேன் இங்கேருந்து இந்த லைன் வழியாக ட்ராவல் ஆகுது ஓகே அடுத்து செகண்ட் லைன் 3, 5 இதே பாயிண்ட் தான் அடுத்து 8, -2 இங்கே வரும் ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா லைன் வந்து இப்படி வரும் ஸோ ஆக்சுவலாக இந்த 3, 5ல் வந்து இன்டர்செக்ட் ஆகிருக்கணும் நமக்கு இன்டர்செக்ட் ஆகலை ஆனால் நீங்கள் போடும்போது கரெக்டாக போடும்போது உங்களுக்கு கரெக்டாக இன்டர்செக்ட் ஆகிருக்கும் ஓகேவா ஸோ அப்போது ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் என்ன 3, 5 அப்போ எக்ஸோட வேல்யூ 3 ஒயோட வேல்யூ 5 y is equal to 5 இதுதான் ஃபைனல் ஆன்சர் ஆனால் வெரிஃபை பண்ணிக்கணும் வெரிஃபிகேஷன் என்ன ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்னென்னு பாருங்கள் 5x + 7y = 50 5x + 7y = 50 ஸோ எக்ஸுக்கும் ஒய்க்கும் வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம் 5 × 3 + 7 × 5 ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரணும் 50 வரணுமா 35 = 50 வந்துருச்சா அடுத்து ரெண்டாவது ஈக்குவேஷன் பாருங்கள் 7x + 5y = 46 7x + 5y = 46 ஸோ இப்போ 7x + 5y மட்டும் எடுத்துக்கிறேன் 7 × எக்ஸோட வேல்யூ 3 + 5 × ஒய்யோட வேல்யூ 5 21 + 25 ஆட் பண்ணால் 6 46 வந்துருச்சுங்களா ஸோ அப்போ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ கரெக்டு ஓகே இதோட ஃபஸ்ட் கொஷின் முடியுது அடுத்த கொஷின் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ